அவன் திராவிட மயிரெல்லாம் வா வெட்டி விடுறேன்ட்டான். நீ என் படத்தை நானும் எங்கள் அண்ணன் இருக்கிறத வெட்டி ஓட்டினேன்றீல, அதுக்கு ஆதாரம் கட்டு. இங்கே தானே இருக்கேன், வந்து எரிச்சிட்டு போகலாம் நேரையே. பொம்மையை எரிக்கிற வரைக்கும் தான். அவங்க அப்பாவும் மகனையும் பேச சொல்லுங்க, முதல்வரையும் துணை முதல்வரையும் பேச சொல்லுங்க. இல்லை தம்பி, அவங்க சீரியஸாக தான் செய்கிறாங்க. இங்கே வந்து இந்த பிரியாணி இதுன்னு சாப்பிட்டுக்கிட்டு போயிருந்தாங்க. அது தேவையில்லாத வேலை. அது வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் ஓரமாக நின்று விளையாடுங்கப்பான்னு அவன் சீரியஸாக தான் சண்டை விட்டுக்கிட்டு இருப்பாங்க. தம்பி சூரியன் சிவகார்த்திகேயன் ஆதாரம் நீ என்கிட்ட கேட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு நீதிமன்றத்துக்கு போயிட்டு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. எல்லாம் மக்கள் மத்தியில் நான் இத்தனை கேட்டிருக்கேன்ல, இவ்வளோ கேட்குறேன்ல பெரியாரை பற்றி, அதுக்கு ஏதாவது ஆதாரம் கேட்டீங்களா? 1000 குற்றச்சாட்டு இருக்கு. அது கேட்காம அதுக்கு மட்டும் கேட்குறேன். ஏன் கேட்குறீங்க? நான் ஆதாரத்தை உரிய நேரத்தில் சொல்கிறேன். நான் சொல்கிறேன், நீங்கள் வழக்கை போட்டீங்க, நீங்கள் நிறுத்துவியல்ல, அங்கே சொல்கிறேன், காட்டுறேன். இந்த பாருங்க, இவ்வளவு ஆதாரத்தை இவ்வளோ பேர் பேசியிருக்காங்க. இவ்வளோ பேர் பேசும்போது வராத கோபம் நான் பேசும்போது ஏன் வருது? நீ என் வீட்டை முற்றுகிட்டு வரலையே, அந்த ரிலையன்ஸ் அந்த கடையில முற்றுகிட்டு போன, பக்கத்தில் ஒரு சலூன் கடையில் போய் முற்றுகிட்டீங்க. அவன் திராவிட மயிரெல்லாம் வா வெட்டி விடுறேன்ட்டான். என்ன நீ பேசுகிறேன்? நீ என்ன நீ முற்றுகைன்னு பேசுறியா? தமிழன் மரபு கோட்டையை முற்றுகையிடுறது, திராவிட மரபு வீட்டை முற்றுகையிடுறது. உனக்கு பயந்துட்டு ஓடிடுவேன்னு நினைக்கிறேன். நீ அது என்ன பண்ணுறது? அவர் ஃபிடல் காஸ்ட்ரோ சேகுவாரா, அவர் பெரும் படையை நிரட்டி. தம்பி, இவர் தான் சொல்லியிருக்காரு, பெரியாரை அதிகப்படியாக உலகத்திலே விமர்சித்த கட்சி திமுக தான். ஆமாம், காணொலி அனுப்பட்டா தம்பி? ஏப்பா நீ எனக்கு முன்னாடி பேசியிருக்காப்பா, நான் ரொம்ப பின்னாடி பேசுகிறேன். மதிமாறன் ஒருத்தர் இருக்கார் தம்பி, அவர் வந்து இந்த பெரியாருடைய பெருந்தொண்டர். என்ன பேச்சு பேசியிருக்காரு பாருங்க. அது இருக்கட்டும், என்ன பேச்சு? இந்தி எதிர்ப்புங்கிறீங்க. முதலாக தமிழ்நாட்டில் இந்தி பள்ளிக்கூடத்தை திறந்தது யாரு? அவரே பேசியிருக்காரு. இது எங்கள் தாத்தா திருவிகாவன்னு சொல்கிறாரு. இந்தி பள்ளிக்கூடம் திறந்தது இந்த பெரியார் தான். அந்த விழாவுக்கு நானும் போனேன் கர்மம்ன்றப்பல. காங்கிரஸ் கட்சியில் இருந்தனால கூப்பிட்டாங்க, நானும் போய் பங்கேற்றேன்னு எழுதியிருக்காரு. நாங்கள் வந்து எதையும் ஆதாரம் இல்லாமல் பேசுகிறோம். இதுக்கெல்லாம் கேட்காம அதுக்கு காட்டு அப்படின்றிய. நீ என் படத்தை நானும் எங்கள் அண்ணன் இருக்கிறத வெட்டி ஓட்டினேன்றீல, அதுக்கு ஆதாரம் காட்டு. அதான் அவர் வந்து அதான் அவர்கிட்ட நீங்கள் கேட்கணும், எப்படி செஞ்சீங்க, அந்த செஞ்சு காட்டுங்க. இன்னொரு தடவை கேட்கணும்ல, நீங்கள் அதை கேட்கணும்ல. தம்பி இங்கே வாங்க தம்பி, எப்படி வெட்டி ஓட்டினீங்க தம்பி அப்படின்னு. அது ஸ்பெஷல் எடிட்டர் அவர். சொல்லுங்கள், எதையாவது பேசுகிறது. 15 வருஷமாக இந்த படம் இருக்குல்ல, அன்னைக்கெல்லாம் எங்கே போய் படுத்திருந்தேன். இந்த படம் நான் தாங்க எடுத்து கொடுத்தவர், பொய் சொல்கிறாருன்னு சொல்ல வேண்டியதானே. சரி, வீர மகன் நேருக்கு நேரம் அண்ணன் நான் தானே அதை ஒட்டி கொடுத்தேன்னு வருது சொல்லு பார்ப்போம். நாயை கல்லை விட்டு எரிஞ்சின்னு வச்சுக்கிறீங்களேன், அது என்ன பண்ண 4 தெரு அங்கே போய் நின்றுட்டு. அதான் இந்த திராவிட நாய் பூரா நேரம் வராது. அங்கே நின்றுக்கிட்டு தெரியாதா உன்னையை பற்றி, நீ அங்கே இது பண்ண கேட்குற கேள்விக்கு பதில். புதுசாக ஏதாவது நாங்களாம் இட்டு கட்டி பேசுகிறோமா? பெரியார் பேசுனதை எழுதுனதை எடுத்து பேசுகிறோம், அதானே பேசுகிறோம். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், தமிழ் மொழியை காப்பாற்றணும், தமிழ் மொழியை அழிய விடக்கூடாது, தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபடணும், தமிழுக்காக உழைக்கணும், தமிழுக்காக உயிரையே கொடுக்கணும்னு பேசுகிறவன்ட்ட, அந்த பைதிகார கூட்டத்துக்கிட்ட, அவங்க கிட்ட மற்ற மக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படின்னா அந்த மற்ற மக்கள் யார்? நாங்கள் தமிழர் தமிழை பாதுகாக்க பாடுபடுறோம், அதுக்காக போராடுறோம், உழைக்கிறோம், அதுக்காக உயிரையே எங்கள் முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. இந்த மற்ற மக்கள் யார்? மற்ற மக்கள் இவர்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும்னா அந்த மற்ற மக்கள் யார்? இப்போ பெரியார் எந்த மக்களுக்கான தலைவர்? இதுக்கு பதில் இருக்கா? எங்கள் தாத்தன் ஒருத்தன் கீழப்பழுவூர் சின்னச்சாமி தீக்குளிச்சு செத்தான். அவன் யார் தெரியுமா? திமுகவிலிருந்து மொழிக்காக செத்த ஒரே பெருந்தகை அவன் தான். பேரறிஞர் அண்ணா மொழி போராட்டத்திலிருந்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து நழுவிட்டாருங்கிற கோபத்தில், நம்ம தலைவர் கைவிட்டாருங்கிற கோபத்தில் தீக்குளிச்சு செத்தான். பெரியார் பெருந்தகை எழுதுனது பத்திரிக்கையில் அவர் என்ன சாதின்னு உங்களுக்கு தெரியுமா? முதலா சின்னச்சாமி முதலியார்னு எழுதின பெருமகன் யார் தெரியுமா? சாதி ஒழிப்பு போராளி நம்ம ஐயா தான். எழுதி அவங்க ஆத்தா வாங்கின கடன் தொல்லையில் தீக்குளிச்சு செத்து போனான்னு பெருமைப்படுத்திவர் எங்களை. எப்படி என் தங்கச்சி செங்கொடி காதல் தோல்வியில் செத்தாலும் இவங்களுக்கு அதே தான் அவர் எழுதுறாரு. இந்த மொழிக்காக போராடுற வேலையெல்லாம் அவனை 2 கட்டையை வச்சுக்க, இந்த பெட்ரோல் மண்ணெண்ணையை வச்சுக்க, இங்கே தீக்குச்சி வச்சு கொளுத்தி விடு, எல்லாம் சரியாயிருவான்னு சொன்ன பெருந்தகை இவர் தான். இவர் தான் இந்தி ஒழிப்பு போராளி. உங்களோட உருவப்படத்தை வந்து எரிச்சிருக்காங்க, உங்க போஸ்டர் வந்து செருப்பு கொண்டு அடிச்சிருக்காங்க. அது அவசியம் இல்லாது. இங்கே தானே இருக்கேன், வந்து எரிச்சிட்டு போகலாம் நேரையே. பொம்மையை எரிக்கிற வரைக்கும் தான். இப்போ எங்கள் ஆளுகள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வீரங்கெல்லாம் எங்கள் பாட்டை ராவணன் இந்த 100-200 மீட்டருக்கு அங்கே வச்சுருவான். எப்படி வச்சுருவான்? பொம்மையாக வச்சுருவான். 10 தலையை வச்சு பொம்மையாக தானே நிற்கிறான். கிட்ட போய் கொளுத்த துணி இருக்கா? அங்கே 200 மீட்டருக்கு அங்கேருந்து இங்கேருந்து அம்பு வச்சு அடிப்பான். பொம்மையாக நிற்கும் போதே அவனை பக்கத்தில் போய் கொளுத்த முடியல.
எப்படி இருக்கு? அந்த பயம் உங்கள் எல்லா பயலுக்கும் இருக்கட்டும்ங்கிறேன். இப்போ நீ பொம்மையை தான் இருக்க முடியும். பொம்மை ஏறி அதில் எனக்கு பெருமை தான். நான் இன்னைக்கு சொல்கிறேன் இவ்வளோ பேர்கிட்ட, இவங்க வெம்பாடுபட்டு போராடி என்னை அந்த முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வச்சுட்டு தான் போவான். இந்த பாரு, நான் 20 விழுக்காடு உழைச்சா போதும். என் கட்சியில் என்னைக்காவது 4 தாள் சுருட்டி நாடங்களும் எனக்கு ஓட்டிருக்கானா? எவ்வளவு என்னுடைய பாரு, அவங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க எல்லாரும் எனக்கு வேலை செய்கிறாங்கன்னு தெரியாமல் நீ அவங்கள ஆதரித்து காசு கொடுத்து ஊக்கப்படுத்திக்கிறியா? என்னை சீமான் யார் தாங்க இந்த சீமான்னு எல்லாருக்கும் என்னை ஒட்டி, என்னை ஒளிய, என்னை ஆரிய கைக்கூலி கீக்கூலின்னு போட்டு எப்படியோ ஃப்ரீ பப்ளிசிட்டி. என்னைக்காவது இவ்வளோ பேர் என்னை நின்று இவ்வளோ நேரம் எடுத்து காட்டியிருக்கீங்களா? காட்ட மாட்டியா? எதை எடுத்து அப்படி வெட்டி விட்டு போயிடுவியா? என்னென்ன ஏதோ அவங்களால முடிஞ்சது. அதுக்கு எங்கள் அன்னைங்களுக்கு, குறிப்பாக என் அன்பு சகோதரன் திருமுருகன் காந்தி அவர்களுக்கெல்லாம் நன்றி நன்றி நன்றி. அது நீங்கள் பெரியார் உங்களுக்கு எல்லா பூஜாரியில் வச்சுக்கிறீங்க, எல்லாரும் வச்சுக்கிறீங்க. அம்பேத்கரையும் பெரியாரையும் ரெண்டையும் ஒன்றுன்னு பேசியிருந்த பெருமக்களை, உங்கள் எல்லார் வீட்லேயும் பெரியாரிஸ்ட்டு எல்லார் வீட்லேயும் நீங்கள் பெரியார் படம் இருக்குது, அதனால் அம்பேத்கர் படம் இருக்கா? உங்களுக்குள்ள இருக்க தீண்டாமையை முதல்ல ஒழிச்சிட்டு வெளியில் வாங்க. உங்கள் எல்லார் வீட்லையும் பெரியாரிஸ்ட்டு எல்லார் வீட்லையும் பெரியார் படம் இருக்குது, அதனால் அண்ணல் அம்பேத்கர் படம் இருக்கா? மனச்சான்று இப்படி கையில் வச்சு சொல்லு. அப்போ 2 பேரும் ஒன்றுன்ற அப்படி ஏதாவது இருக்கா? இழந்து விட்ட உரிமையை போராடி பிச்சை கட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும்னு பொதுவாக உலக பொதுமைக்கு போதிச்ச ஒரு புரட்சியாளர் அவர். அப்படி ஏதாவது தத்துவம் இருக்கா? தந்தை பெரியார்ட்ட, ஐயா பெரியார்ட்ட சொல்லுங்கள், இருக்கா? வாயை திறந்து பேசினால், எழுதினால் எல்லாமே தமிழனுக்கு எதிரானது. எல்லாமே சான்றோடு நிரூபிக்கிறேன். இவர் சும்மா போட்டுக்கிட்டு இது அது கேட்கறதுக்கு பதில் சொல்றதில்ல, அவதூறாக பேசிட்டு போகிறது. ஏதோ ஒன்று பேசுங்க. நாம் தமிழர் என்ற பெயரை சீமான் அவர்கள் பயன்படுத்த முடியாது, நான் நீதிமன்றத்தை நாடினால் சீமான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் ஆர்எஸ் பாரதி பேசுகிறார். தயவு செய்து நாடுங்க. பிரபாகரன் தயவு செய்து 48 பேருடைய ஜாமீன் மீதான வழக்கில் நான் தான் நீதிமன்றத்தில் போய் வாதாடினேன், அவங்களுக்கு ஜாமீன் பெற்று கொடுத்தேன்னு ஆர்எஸ் பாரதி. நாம் தமிழர் பெயரை சீமான் பயன்படுத்த முடியாது. வாதிட்டு இல்லை, காசு வாங்கியிருப்பீல்ல. இப்போ அமைப்பு செயலாளர் ஐயா பெருமதிப்பிற்குரிய ஐயாட்ட நான் கேட்குறேன். அவர் தான் எங்கள் அப்பத்தாவுக்கு ஜாக்கெட் போட்டவர், அவர் தான். அப்போ நான் கேட்டேன், ஐயா நீங்கள் எங்கள் அப்பத்தாவுக்கு போட்டியே, ஐயா கருணாநிதியோடைய ஆத்தாவுக்கு போட்டிருக்கலாமே, அவங்க ரவுக்கு இல்லாமல் உட்காந்துருக்காங்களே, உங்கள் தலைவரோட தாய்க்கே போடலையே. நீங்கள் இந்த தேவையில்லாமல் பேசக்கூடாது என்கிட்ட. வரலாறு கூட தெரியாமல் நீங்கள் எப்படி இந்த கட்சியில் அமைப்பு செயலாளர் இருக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சியை நீ வழக்கு போடாமல் என்ன பண்ணியிருக்கேன்? நீங்கள் நல்ல அப்பனுக்கு பிறந்த, நீங்கள் சரியான அப்பனுக்கு பிறந்தா போட்டு நிறுத்திடுவா. ஐயோ, இது கட்சி தமிழனியா? நாங்கள் தமிழர்கள், நாம் தமிழர்னு பேர் வச்சிருக்கான். இதை வச்சிருந்தவன் என் தாத்தா, தமிழர் தந்தை. அவன் ஏன் தமிழர் தந்தை? உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னா. உங்களை மாதிரி சனியே, அது காட்டு மிராண்டி, அது முட்டாளிகளின் மொழி அப்படிலாம் பேசலவன். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு நின்னவன். அவன் வச்ச கட்சி. அந்த எங்கள் தாத்தன் திமுகவில் சேரும்போது கட்சியை கலைக்கலை. உங்களை மாதிரி ஊடகவியலாளர் கேட்குறாங்க, நீங்கள் கட்சியை கலைக்காமல் இதில் சரியில்லை, உங்களுக்கு பின்னாடி இந்த கட்சியை யார் நடத்துவான்னு. வழியே வருகிற வீரத்தமிழ் பிள்ளைகள் அதை எடுத்து நடத்துவாங்கன்னு சொன்னார். நடக்குது. இதில் எங்கிட்டு உங்கள் கட்சி நீ வழக்கு போட்டு எங்கே நிறுத்துவேன்? போட்டு தடுத்துட்டு பார்ப்போம். உன்னை மாதிரி திராவிடம்னா எந்த மொழின்னு தெரியாது, அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாது. நீ ஏன் நாட்டில் இருந்துக்கிட்டு எங்கிட்டு திராவிடனை முன்னேற்றா? யார் திராவிடன்னு கேட்டால் பதிலே இல்லை. சும்மா ஏதோ வாய்க்கு வந்தது அதை பேசுனதுனால தான் உங்களை வச்சுருக்கான் பக்கத்தில். நீங்கள் ஏன் இவ்வளோ பேர் வரைஞ்சி கட்டி கொடுறீங்க? அவங்க அப்பாவும் மகனையும் பேச சொல்லுங்கள், முதல்வரையும் துணை முதல்வரையும் பேச சொல்லுங்கள். நீங்கள் சுற்றி ஓடியாரிய பூரா என் சொந்தக்காரனாக வந்து நின்றுக்கிட்டு இருக்கீங்களே, அவங்க 2 பேருக்கு வாய் பேச வராதா? இதை பேச சொல்லுங்கள், வழக்கு போட்டு நிறுத்துங்க. சரி, நிறுத்தி தடுத்துருங்க பார்ப்போம். சும்மா ஏதாவது பேசி விடுறதா? நாம் தமிழர் கட்சி அந்த பேரையே முடிச்சு விடணும். என்ன முடிச்ச பயம்? பேரை பார்த்தா பயமாக இருக்குன்னா போராட்டம் அந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. 32 அமைப்புகள் சொன்ன மாதிரி ஒரு குறுகிய எண்ணிக்கையில் வந்து நடந்துட்டு இருக்கு. ஆனால் ஒரு பக்கம் இந்த பக்கம் உங்களுடைய தொண்டர்கள் பாட்டு பாடியும் அந்த போராட்டத்தை எந்த விதத்திலையும் கண்டுகொள்ள. இல்லை தம்பி, அவங்க சீரியஸாக தான் செய்கிறாங்க. எங்களுக்கு பார்க்கும்போது காமெடியாக இருக்குது. அது என்ன ஒரு பரிதாபம்னா, பூரா எல்லாமே எங்கள் அண்ணன் தம்பிலாம் இருக்குது, எல்லாம் உறவினராக இருக்கனால அது ஒன்றும் செய்ய முடிய மாட்டுது. ஏதோ சரி விடுங்கப்பான்னு என்னை கேட்டால் இங்கே வந்து இந்த பிரியாணி இதுன்னு சாப்பிட்டுக்கிட்டு போயிருந்தேன். அது தேவையில்லாத வேலை. அது ஏதோ பேஸ்ட்டு திட்டிட்டு போக வேண்டியதுன்னு. ஆமாம், எல்லாருக்கும் சேர்த்தான். அது இப்போ என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? எனக்கு அது பழக்கம் இல்லை. எனக்கு அப்படி பழக்கம் இல்லை. முற்றுகை அப்படிலாம் சண்டை பண்ண நேரடியாக போடுவேன். இந்த ஆள் வச்சு அடிக்கிறது அந்த வேலையெல்லாம் எனக்கு தெரியாது. அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே கிடையாது. அவன் தான் போயிட்டு அட்ரஸே தெரியலேன்ட்டானே, அவர் எங்கே அட்ரஸ் இல்லாத ஆளாக இருக்காருன்ட்டு வந்துட்டான். நான் என்ன, எனக்கு அவர் ஏதோ இதில் பார்த்து தான் தெரியும், வலைவெளியில். எனக்கு தெரியாது அது. நான் முற்றுகை இடுங்கன்னு சொல்லியிருந்தேன்னா யார் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வர முடியும்?
சரி எல்லாரும் இங்கே வாங்க, அவங்கெல்லாம் 32 அமைப்பு வருது, நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருந்தேன்னா யார் இந்த இடத்துல யார் நுழைஞ்சிரும்? அவ்வளோ கூட்டம் இருந்திருக்கும். அது வேணாம், நீங்கள் போய் தேர்தல் வேலையை பாருங்கள், நான் பார்த்துக்கிறேன்னதில் இது. இப்போ அதில் இவங்களை ஒன்று சொல்கிறேங்களுங்க, இந்த போராடுறவங்களை எதிர்க்க நான் கட்சி தொடங்கலை. இவங்க என் எதிரிகள் இல்லை. எனக்கு என்னை எதிர்க்கிற எல்லாரும் எதிரிகள் இல்லை. நான் யாரை எதிர்க்கிறேனோ அவங்க தான் என் எதிரி. அதனால இவர் எதிரி இவர் எதிரி. இப்போ உங்கள் ஆதரவெல்லாம் யாருக்கு? திமுகவுக்கு. மெயின் ரவுடியாக தானே மோதிடுறேன். நீ ஏன் குறுக்க ஓடுறப்பா? எப்பா இருப்பா. அந்த என் தம்பி நடித்த அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் ஓரமாக நின்று விளையாடுங்கப்பான்மா. அவன் சீரியஸாக தான் சண்டை ஓட்டுக்கிட்டு இருப்பாங்க. தம்பி சூரியன் சிவகார்த்திகேயன் அது போகிற ஒருத்தரே ஓரமாக நின்று விளையாடுங்கப்பான்னு. அதுதான் இப்போ உங்களுக்கு சொல்ல தோணுது. நாங்கள் சீரியஸாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். திராவிடமா தமிழ் தேசியமா? திராவிடரா இதா? கருணாநிதி மகனா பிரபாகரன் மகனா? சண்டை தானே. பெரியாரின் கைத்தடியா பிரபாகரன் துவக்கா? கொள்கை திராவிட கோட்பாடா தமிழ் தேசிய கருத்தியலா? வா யுத்த களத்துக்கு வந்துருச்சுல. நீ அங்கே பெரியாரை பேசு, நான் பிரபாகரனா பேசுகிறேன். தமிழ் தேசியம்னா என்னென்னு பேசுகிறேன், தமிழர்னா யாருன்னு பேசுகிறேன், திராவிடர்னா யார், பெரியார் செய்த இந்த சமூகத்துக்கு செய்த சீர்திருத்தம், மக்களுக்கு செய்த நன்மை அதை பேசுங்க. பெரியார் ஒன்றுமே செய்யலை, அதையும் நானும் பேசுகிறேன். மக்கள் ஏற்கட்டும் எதிர்க்கட்டும் அது அப்புறம். ஆனால் அந்த சிங்காதி சிங்கம் ஓட்டுக்கு ₹1 விடக்கூடாது. அங்கே வந்துட்டு மொத்த அமைச்சரை கொண்டு வச்சுக்கிட்டு இருட்டு வீட்டில் திருட்டு கோழி பிடிக்கிற மாதிரி இந்த தெருவில் எத்தனை ஓட்டு, இந்த தெருவில் எத்தனை ஓட்டு எண்ணி காசு கொடுக்குற பழக்கத்தை நிப்பாட்டணும். ஒரு நேர்மையாளன் கொள்கை வழி நின்று நல்லாட்சி கொடுத்த மகனுக்கு, ஒரு தலைவனுக்கு கோடியாக கொட்டி காசை கொட்டி ஓட்டுக்கு காசு கொடுத்து வாக்கை பறிக்க வேண்டிய அவசியம் ஏன் வருது? 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் நல்லாட்சி கொடுத்த நாயகர்களே, உங்கள் ஆட்சியின் சாதனைகளை பேசுங்க. 3 ஆண்டுகளாக நாங்கள் செஞ்சது மகளிருக்கு 1000, புரட்சி பெண்ணுன்னு ஒரு 1000, தமிழ் மகன்னு ஒரு 1000. இதை தவிர வேறு ஏதாவது இருக்கா? இதை தான் பேசுவீங்க. வேறு ஏதாவது பேசுவீங்களா? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கு நாங்கள் குடும்பத்துக்கு 10 லட்சம் கொடுத்தோம் அப்படி அதை தானே அதை பேசுவீங்களா? போய் அதுவும் உங்கள் சாதனை தான், பேசுங்களேன். அதை அவர்கிட்ட தான் சொல்லணும். நான் பாட்டுக்கு போயிட்டு தான் இருந்தேன். என் பக்கத்தில் அவர் கொள்கை தலைவனா எந்தெந்த கொள்கையை ஏற்கிறீங்க அப்படின்னு கேட்க வேண்டியது வருது இல்லை. ஏன்னா போராடி திராவிடத்தை வீழ்த்தி தமிழ் தேசியம் மேலே ஏறும்போது, திராவிடம் தமிழ் தேசியம் ஒன்றுன்னும் போது வலிக்குமா வலிக்காத, கோபமாக வராது. பெரும் போர் செஞ்சுக்கிட்டு இருக்கு தமிழ் தேசிய இன பிள்ளைகள், வீழ்த்தப்பட்ட ஒரு இனத்தின் பிள்ளைகள் கிளர்ந்து எழுந்து மேலே வரும்போது, பக்கத்தில் நடந்த இத்தனை லட்சம் மக்களை கொல்லப்பட்ட படுகொலையை பேசலை, மீனவர் படுகொலையை பேசலை, பறிகொடுத்த கச்சத்தீவு மீட்பு, காவிரி நதிநீர் உரிமை, இந்த தேசிய இழந்த உரிமை எதுவும் பேசாமல் திருப்பி பெரியார் கொள்கை வழிகாட்டினா எந்த இடத்துல எந்த கொள்கையை ஏற்கிறீங்கன்னு கேட்க வேண்டியது வருது. ஏன்னா எனக்கே தெரிஞ்சுக்கிறணும்ல ஏதாவது நல்ல கொள்கை இருக்கான்னு. அப்போ ஒன்றும் இல்லையே, அப்போ கேட்காம எப்படி போகிறது?